Hello students, welcome to our channel DK Centum Challengers. இந்த வீடியோவில் நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.4ல இருக்கக்கூடிய 6th sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. Find the least value of positive integer n for which root 3 plus I the whole power n. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு ரியல், செகண்ட் சப்டிவிஷன் பியூர்லி இமேஜினரி. ஸோ சிம்பிளாக இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு இந்த எண்ணுக்கு என்ன வேல்யூ கொடுக்கும்போது இதோட வேல்யூ ரியலாக வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் எண்ணுக்கு என்ன வேல்யூ கொடுக்கும்போது ஸோ இதோட வேல்யூ பியூர்லி இமேஜினரியாக வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எண்ணோட வேல்யூ நமக்கு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1லேருந்து இதோட வேல்யூ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் போலார் ஃபார்ம்ன்ற கான்செப்டே நமக்கு எக்ஸைஸ் 2.6ல் தான் வருது. ஸோ அதனால் இந்த சம்மை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையலர் இந்த எரர் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸே நமக்கு 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றனால நம்ம எண்ணுக்கு 1 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வென் n equal to 1 root 3 plus I to the whole power n என்ன மாறும் அப்படின்னா root 3 plus I the whole power 1 மாறும். ஸோ எனிதிங் பவர் 1 அப்படின்னா அந்த பேஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போது root 3 plus I அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜினரி டேர்மும் இருக்குது, ரியல் டேர்மும் இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றா ரியல் இருக்கணும், இல்லை பியூர்லி இமேஜினரியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ when n equal to 2 root 3 plus I to the power என்னவா மாறும் அப்படின்னா root 3 plus I the whole ஸ்கொயராக மாறிடும். ஸோ இப்போ நமக்கு a plus b the whole square ஃபார்முலா தான். ஸோ அப்போ root 3 ஸ்கொயர் நமக்கு 3 ப்ளஸ் b ஸ்கொயர் நமக்கு i ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1 ப்ளஸ் 2ab அப்படின்னா a இன்ட்டு b நமக்கு root 3i, அதோட 2வை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 root 3i. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 - 1 நமக்கு 2 ப்ளஸ் 2 root 3i. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜினரி டேர்மும் இருக்குது, ரியல் டேர்மும் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வென் n equal to 3 root 3 plus I the whole power n என்ன மாறும் அப்படின்னா root 3 plus I the whole cube. ஜஸ்ட் இந்த எண்ணுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா root 3 plus I the whole square அப்படின்னும் root 3 plus I the whole power 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா root 3 plus I the whole square வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது 2 plus 2 root 3i இன்ட்டு இந்த root 3 plus I. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2வை root 3யோடையும் ஐயோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு root 3 நமக்கு 2 root 3 ப்ளஸ் 2 இன்ட்டு I நமக்கு 2i. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 root 3iயை இந்த root 3யோடையும் ஐயோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 root 3i இன்ட்டு root 3 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6i. ஓகேவா? ப்ளஸ் 2 root 3i இன்ட்டு I நமக்கு 2 root 3i ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ இந்த 2 root 3 2i ப்ளஸ் 6i நமக்கு 8i. ஸோ இந்த I ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1. இப்போ 2 root 3 இன்ட்டு -1 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா -2 root 3 ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த +2 root 3 இந்த -2 root 3 நமக்கு கேன்சல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைனிங் 8i மட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர்லி இமேஜினரி டேர்ம்,
ஏன்னா ரியல் டேர்ம் நமக்கு இல்லை, ஜீரோவாக இருக்குது. ஸோ இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, when n equal to 3, root 3 plus I the whole power n is purely imaginary. ஓகேவா? ஸோ இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஐ அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த ஐ அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வேல்யூ தெரியும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1. ஸோ இப்போது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஐன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்னவா மாறிடுச்சு, ஒரு ரியல் நம்பராக மாறிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 8i அப்படின்றத நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு √3 + i the whole cube வேல்யூ தான் நமக்கு 8iன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போது இதை நம்ம போத் சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். அப்போது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம √3 + i the whole cube இந்த சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த 8i இந்த சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்போ பவரில் 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் a⁻m the whole power n அப்படின்னா a⁻mn. ஸோ இதை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா √3 + i, இங்கே 3 × 2 நமக்கு 6 ஈக்குவல் டு, ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த 8ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், ஐயையும் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே காமன். அப்போது 8 ஸ்கொயர் நமக்கு 64, i ஸ்கொயர் நமக்கு -1. அப்போது 64 × -1 நமக்கு -64. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரியல் டேர்ம் மட்டும் கிடைச்சிருக்கு, இமேஜினரி டேர்ம் நமக்கு 0. ஓகேவா? இமேஜினரி டேர்ம் நமக்கு 0ல் இருக்குது. ஸோ இப்போது இது 0ல் இருக்கனால இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, when n equal to 6, √3 + i the whole power n is real அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அவங்க கேட்ட ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.